செல்லம், ரொம்ப சீக்கிரமா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த உலகமே சேர்ந்து ஒரு நாடகம் அப்படின்னு நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ, நீ மட்டும் எட்ட நின்று இவங்க நடிக்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை அப்படியே தூக்கி அலேக்கா ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்க. நீ ஒரு ஓரத்துல நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும் அந்த நாடகத்தை. நீ தான் முடிவு பண்ணும். அவங்களோட சேர்ந்து அந்த நாடகத்துல சேர்ந்து நடிக்க போறியா, இல்ல தனியா நின்று நீ வேடிக்கை பாக்குறியான்னு நீ முடிவு பண்ணு. பட் என்னன்னா, சில விஷயங்கள் நமக்கே வியர்ப்பா இருக்கும். என்னடா இது, இவங்க அப்படி பேசுனாங்களா அன்னைக்கு, இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிக்காத இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் ஒரு நாடகம். இதுல ஃபாஸ் பண்ணியோ இல்ல விருப்பப்பட்டோ சரி நடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த உலகம். நீயும் சேர்ந்து நடிக்க போறேன்னா நடி, உன்னுடைய தாராளமா எல்லாரும் உன்னை வரவேற்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு நாடகம் எனக்கு வேணா, தனியா நின்று வேடிக்கை பார்க்க போறேன்னா தனியா நின்று வேடிக்கை மட்டும் பாருமா. ஆனா எதை பார்த்தோம் என் செல்லமே, மனசு உடைஞ்சு மட்டும் போயிராதடா. அது என்னால தாங்க முடியாது. நீ உன்னை பார்த்துக்கோடா. இதெல்லாம் நாடகம் தான், கொஞ்ச காலம் நாடகம். என்ன கட்டி பிடிச்சுக்குவா, வாங்கடா செல்லம். ஐ லவ் யூ. பார்த்து டேக் கேர்.